சிறப்பிக்க வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை கூட்டம் ஆரம்பிக்கு முன்னாலே அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலில் திரு டாக்டர் வி பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்லும்படி திரு மூர்த்தி அவர்களை, அடுத்தபடி டாக்டர் செய்யான் ஐபிஎஸ் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்லும்படி அன்புடன் MSSA கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய உடன்பிறப்பு அரிமா சங்கத்தில் ஒரு பெரிய புள்ளி அரிமா எஸ் கீர்த்திவாசன் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த விழாவின் கதாநாயகன் அருமை டாக்டர் எஸ் துரி பாலசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்லும்படி அன்புடன் அழைக்கின்றேன். நம்ம மாவட்டம் 324 A1 அரிமா சங்கங்கள், பன்னாட்டு அரிமா சங்கங்களை மிக சிறப்பான முறையில் நடக்கின்ற வழிகாட்டியாக இருக்கின்ற அருமை நண்பர் அரிமா MS மூர்த்தி அவர்களை இப்பொழுது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் மோகன் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரிமா ராஜசேகரன் அவர்களை மேடைக்கு அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ராஜசேகரன், அரிமா ராஜசேகரன் அவர்கள், திரு மூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொள்கின்றேன். சீராரும் மதனமென திகழ்வரத கண்டவிதே வெட்கணமும் அவிச்சிறந்த திராவிடனை திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே உன் சீரிழமை திறமியங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே இப்பொழுது திருக்குறள் திருவள்ளுவர் பாட்டு நெஞ்சில் நிறைந்தாய் நீதி புகழ்றாய் நீதான் எம் வள்ளுவ பெருமானே அன்பை பொழிந்தாய் அருளை தந்தாய் அறமுமாகி நின்றாய் நீ பண்பை விளைத்தாய் பயனோங்கிந்தாய் பாரில் வீசும் தென்றலுமானாய் ஒப்புரவை காட்டினாய் ஈகையை உணர்த்தினாய் ஒப்பில உன் திருக்குறளால் வாய்மையை வழங்கினாய் வாழ்வு நெறி வகுத்தாய் வையத்தில் மானிடர் உயரவே நெஞ்சில் நிறைந்தாய் நீதி புகழ்ந்தாய் நீதான் எம் வள்ளுவ பெருமானே வள்ளுவ பெருமானே. Let us observe a few moments silence for the cause of world peace. உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனத்தை கேட்டது. நன்றி.
hand, ladies and gentlemen. அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். விழாக்குழுவின் சார்பாக என்னுடைய மன்னிப்பினை கேட்டுக்கொள்கிறேன். விழா தாமதமாக தொடங்கியதற்கு பலவித காரணங்கள் உங்களுக்கும் தெரியும். எனவே அட்லீஸ்ட் by 6:20 we start this program. First of all, I will assure our Chief Justice Dr. Mohan that I will not delay, sir. I know your predicament. Thereby, I assure the audience that I will not take more time in welcoming the others. Friends, ஒரு இலங்கை கிளி ஒன்று இங்கிலாந்துக்கு பறந்து சென்று ஒரு எழுத்தாளராக மாறி very peculiar subject. He has written a nice book. Dr. Thulipala Sundaram. Doctor? Yeah, he's Dr. Thulipala Sundaram. I welcome you, sir. Thank you. எண்ணி துணிக கர்மம் என்றார் திருவள்ளுவர். இந்த கர்ம வீரர் எழுத்தாளர், ஒரு இலங்கை எழுத்தாளர், எண்கணித சோதிடத்தில் கர்ம எண் என்ற ஒரு அருமையான தலைப்பினை பலருக்கு சவால் விட்டு இன்று வெளியீடு செய்கிறார் என்றால், படைத்தது இங்கிலாந்தில், பிரசவிப்பதோ இந்தியாவில், இவர் பிறந்ததோ இலங்கையில். I welcome wholeheartedly on behalf of the organizing committee, line Dr. Thulipala sir. Okay, you can begin the line, I think. Dr. Thulipala Sundaram to this August gathering. தோன்றின் புகழோடு தோன்றுக என்றார் திருவள்ளுவர். Dr. Thulipala Sundaram yesterday requested me that I should say a few words about numerology. I will not take much of your time. Friends, தோன்றின் புகழோடு தோன்றுக வள்ளுவர் கூறினார். செல்வந்தனாக இன்று பிறப்பவன் செல்வந்தனாகவே இறக்கலாம், ஏழையாகவும் இறக்கலாம். ஏழையாக பிறப்பவன் ஏழையாகவும் இறக்கலாம், செல்வந்தனாகவும் இறக்கலாம். அவன் தலையெழுத்து என்று சொல்லிவிட நான் தயாராக இல்லை. ஆனால் வாழ்க்கையை வகுத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக ஏற்பட்டதுதான் astrology. There's a big debate on this, whether it's science or not. I am not going into that. But astrology has got 3 divisions. ஒன்று ஜோதிட கலைன்னு சொல்றோம், இன்னொன்று கைரேகை கலை, இன்னொன்று எண்கலை. இந்த எண்கலை என்பதை மிக அருமையாக distribution is one way, is the own inimitable style. He has made it karmic and in numerology. எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சில வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம உடனே ஜோதிடர்கிட்ட போயிடுவோம். சார் இனி நடந்தது என்ன நமக்கு தெரியறதை விட நடப்பது என்ன என்று தெரிந்து கொள்வதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. அந்த குறி ஜோதிடம் சொல்வதற்கு தான் இந்த இலங்கை கிளி பறந்து வந்திருக்கிறது. இங்க நாம் குடியிருப்பது அதற்காகத்தான். My special mention about Dr. Mohan, a legal luminary. நான் டாக்டர் ஜெயவன் ராஜசேகர் போய் அவர் வீட்டுக்கு போகும்போது without any, I should say the shortest notice, அவர் he has given his wholehearted consent. ஒன்னையோடு சொன்னார், என்னை 6:30 மணிக்கெல்லாம் விட்டுடணும் சார், நீங்க உங்களுக்கு 7 மணிக்கு விட்டுருவோம், மன்னிக்கணும் அதுக்காக. He has got a program tomorrow in Salem and he has to go and catch Blue Mountain Express by 8:30. He has got to go back and ரொம்ப நல்லதா போச்சு. நான் மன்னிப்பு வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். என்னுடைய இதயங்கணிந்த நன்றி உங்களுக்கு for having graced this occasion. Next, I welcome Dr. V. Palanichami, சிறப்பு ஆணையர் தமிழக அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் சார் 25. அவர் பெங்களூர்ல இருந்து நேரா வந்திருக்கார். He has come all the way from the airport. He was almost on time.
I welcome you, sir. Next comes என்னுடைய சகோதரர் டாக்டர் சேயோம். வயலும் வாழும் தான்